எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக. இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஒரு சின்ன நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் கீயும் எண்ணெய் கொஞ்சமும் நெய் கொஞ்சமும் விட்டு சூடாக்கி நீங்கள் விரும்பினா முந்திரி அல்லது நீங்கள் விரும்பினா பாதாம் ஏதாவது அல்லது உங்கள்கிட்ட ஒரு பருப்பு வகைகளுமே இல்லைன்னா ஒன்றும் போடாமலும் விடலாம். இதை நாங்கள் இந்த எண்ணெயில் லேசாக பொரிச்சு கொள்ளுவோம். ரைட், இது ஹீட் ஆகின உடனே நாங்கள் இதோட கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை போட்டுக்கொள்ளுவோம். அந்த பேரிச்சம்பழமும் ஆமண்ட்ஸ் பாதாமும் பொரிஞ்சதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு அதே எண்ணெய்க்குள்ளே நாங்கள் ஒரு 50 கிராம் சீனியை போட்டுக்கொள்ளுவோம். இந்த 50 கிராம் சீனியும் அதோடு தேங்காய்ப்பால். நான் என்ன செய்கிறேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் ஒரு ஸ்நாக்காக ஈவினிங் எல்லாருக்கும் பசிக்கிற நேரம் சாப்பிட்றதுக்காகவோ அல்லது நீங்கள் இது ஒரு டெசர்ட்டாகவோ ஒரு சாப்பாட்டுக்கு பிறகு ஈட்டுணவுன்னு சொல்லுவோம், டெசர்ட் அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காகவோ பயன்படுத்துகிற மாதிரி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்கிற ஒரு டெசர்ட் உண்டோ ஒரு டிஃபன் உண்டோ தான் செய்கிறேன். இது நூடுல்ஸால் ஒரு நூடுல்ஸ் ஸ்வீட் உண்டு. ரைட், இப்போ அந்த சீனியோட நான் ஒரு கப் தேங்காய்ப்பாலை விட்டிருக்கிறேன். இது நீங்கள் கட்டிப்பாலா என்ன 2ஆம் பால் 3ஆம் பாலாண்டு யோசிப்பீங்க. நான் பொதுவாக சமையலுக்கு எல்லா பாலையும் மிக்ஸ் பண்ணியே தான் பிழிஞ்சு கொள்ளுவேன். ரைட், அந்த பால் இருந்தால் அப்போ அதில் முதலாம் பால் இருக்கும், கட்டிப்பால்னு சொல்லுவோம். முதலாம் பால் இருக்கும், 2ஆம் பால் 3ஆம் பால்லாம் இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணினது தான். ரைட், அதில் போட்டு கொஞ்சம் சீனியை கரைய விடுவோம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நான் 100 கிராம் நூடுல்ஸை அவிச்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு 50 கிராம் சீனியும் 1 கப் தேங்காய் பாலும் விட்டு அது ஏற்கனவே நாங்கள் செய்து வச்சுருந்த அவிச்ச நூடுல்ஸை தான் இப்போ போட போகிறேன். ரைட், இதை நாங்கள் கொஞ்சம் இளம் நெருப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் அப்படி இளம் நெருப்பில் அப்படியே வச்சோம்னால் சரி, பெருசாக அடிப்பிடிக்கிறது இல்லை இது. ஆகவே அப்படியோ கொஞ்சம் வச்சுக்கொள்ளுவோம்.
இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் வேணுமென்றாலும் போடையிலும் நீங்கள். அல்லது உங்களோட சீனி, நீங்கள் கொஞ்சம் சீனி கூட பாவிக்கிறாக்களாக இருந்தால் நீங்கள் சீனியும் போடலாம். நான் இன்னும் ஒரு 1/4 கப் அப்படி இருக்குது தேங்காய்ப்பால், அதை நான் இதில் விட்டுக்கொள்கிறேன். ரைட். இதோட நீங்கள் விரும்பினால் உங்கள்கிட்ட உடைச்ச உங்கள்கிட்ட பாவிச்சிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கிற டின் மில்க் இருக்குமெண்டா, மில்க் மேடுன்னு சொல்லுவான், இருக்குமெண்டா அதையும் நீங்கள் எடுக்க இயலும். இதோட மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். கடைசியில் கொஞ்சம் மில்க் மேடும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் உண்டு, டேஸ்ட் உண்டு வரும். ரைட். இதை நாங்கள் அப்படியோ இளம் நெருப்பில் இடைக்கிடையே இதை கிளறி விட்டு எடுத்துக்கொள்ளலாம். ரைட். இன்னுமே இளம் நெருப்பில் இருக்கிறதுனாடி கொதி வர இல்லை. அப்படியோ கொஞ்சம் நாங்கள் இளம் நெருப்பில் விடுவோம். இடையில் கிளறி கொண்டமென்றால் சரி. ரைட். இது இளம் நெருப்பில் இருக்குது. இதை நான் இடையில் மிக்ஸ் பண்ணி கொண்டேன். இதோட ஒரு கொஞ்சம் நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஏன்டா நான் சேர்க்குறது கறி மஞ்சள் தான், களை இல்லை. நான் ஃபுட் கலர் சேர்க்கையில் கறி மஞ்சளை தான் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளுவேன். ரைட். இப்போ நாங்கள் இது வந்துட்டு நல்லா தண்ணீரெல்லாம் அதில் இருந்த பாலெல்லாம் பற்றி திக்காகிட்டு, இதோட நான் என்னட்ட ஃப்ரிட்ஜில் மில்க் மேட், கண்டென்ஸ்டு மில்க் அல்லது கட்டி பால்ன்னு சொல்லுவோம் என்ன இருக்கிறத நாடி நான் அதில் 2 தேக்கரண்டியை இதில் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இல்லைன்னு சொன்னால் போடணுமென்ற அவசியம் இல்லை. இது நான் இருக்கிறத நாடி ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டுக்கொள்கிறேன். இதையும் நாங்கள் நல்லா இனி மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதோட மணத்துக்காக நான் ஒரு சொட்டு ரோஸ் எசன்ஸும் ஏலக்காய் தூள் ஒரு சொட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். இதை நாங்கள் இனி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இதோட இனி அடுத்ததாக கடைசியாக நாங்கள் இந்த பொரிச்சு வச்சிருக்கிற இந்த டேட்ஸும் ஆமண்ட்ஸையும் சேர்த்துக்கொள்ளும். இது ஒரு சிம்பிளான வீட்டை உள்ள பொருட்களை வச்சு செய்யக்கூடியது. இதுக்கு கட்டாயம் தேவை. இது வந்துட்டு இதில் முக்கியமானது நூடுல்ஸ், பால், அது தேங்காய் பாலாக இருக்கலாம் அல்லது என்ன கண்டென்ஸ்ட் மில்காக கட்டிப்பாலாக இருக்கலாம், அல்லது நாங்கள் பவுடராக பாவிக்கிற பால் இருக்குது தானே, அதை பவுடர் மில்கை கரைச்சிட்டும் பாவிக்கலாம், அல்லது என்ன ஃப்ரெஷ் மில்க் பசுப்பாலாகவும் இருக்கலாம்.
அது அடுத்தது கொஞ்சம் எண்ணெய், சீனி, இவ்வளவு தான் முக்கியமாக தேவையானது. மற்ற நெய், இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸோ நட்ஸ், மற்றது என்ன மில்க் மெய்ட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க், இதெல்லாம் எங்களுக்கு விரும்பினால் நாங்கள் பாவிக்கிற பொருட்கள் இதுக்கு. ரைட், இதோட இதை நாங்கள் செய்து முடிச்சிட்டோம். நீ இதை எப்படி சர்வ் பண்ணுறேன்ட்டு பா. இனி நாங்கள் இதை டிஷ் அவுட் பண்ணுவோம். இதை நாங்கள் ஸ்பூனாலையும் சாப்பிடையிலும் ஃபோக்காலையும் சாப்பிடையிலும் 2 வெப்பம் விரும்பினத்தால் சாப்பிட்டு கொள்ளே. இந்த இருக்குது நாங்கள் இன்றைக்கு செய்து ஸ்வீட் நூடுல்ஸ். இது ஒரு வித்தியாசமான டேஸ்டியான ரெசிபி. நீங்கள் அனைவரும் விரும்புவீங்கன்னு நம்புகின்றேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு பிரயோசனமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை எல்லோரும் சந்தோஷமாக இருக்க இறைவனை வேண்டியவளாக இது பேட்டி யூடியூப் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.